Hi students, welcome to our English Queen channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் use of can, could in modals. Modalsல can and could இத நம்ம எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கூடவே all அப்படிங்கறதையும் கிளிக் பண்ணுங்க. Okay students, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். can அப்படினா முடியும் அப்படிங்கிறது தான் மீனிங். So can is used to ask permissions. So permissions கேக்குறோம் இல்லையா, அந்த பிளேஸ்ல நம்ம வந்து can வந்து யூஸ் பண்றோம். and also possibility என்னால முடியும் அப்படிங்கிற இடத்துல நம்ம can வந்து யூஸ் பண்றோம். next one could அப்படிங்கிறது past form of can தான். past tense சொல்றோம் இல்லையா, அந்த past tense இந்த பிளேஸ்ல could வந்து நம்ம யூஸ் பண்றோம். சோ இதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ மாடல்ஸ்ல வந்து can அப்படிங்கறதுல present ability-யா நம்ம வந்து யூஸ் பண்றோம். சோ இதுல வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. சோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். First one ability. சோ ability-ன்னு வரும்போது என்னால முடியும், என்னால இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிளேஸ்ல நம்ம can வந்து யூஸ் பண்றோம். அதாவது எக்ஸாம்பிள் I can speak 3 languages. என்னால 3 languages பேச முடியும் அப்படிங்கிறது ஒரு எபிலிட்டி, ஒரு பர்சனோட எபிலிட்டி. நெக்ஸ்ட் she can play the violin. இவங்கனால வயலின் ப்ளே பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து ஒரு எபிலிட்டி தான். ஸோ அவங்களால ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற இடத்துல நம்ம can வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் ஆஃபர். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறோம், ஏதாவது ஒரு உதவி செய்யறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொஸ்டினா வந்து கேட்டுக்கலாம், can I help you? நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா? நெக்ஸ்ட் நம்ம ஆஃபர் பண்ற மாதிரி வேற எப்படி கேட்கலாம்னா I can do this help for you. என்னால உங்களுக்கு இந்த உதவியை செய்ய முடியும் அப்படிங்கிறது ஆஃபர்ல வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இந்த வேலையை பண்ணா இப்படி இருந்தா அந்த வேலை நடக்கும், இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து பாசிபிலிட்டியில வருது. அதாவது ஸ்மோக் பண்ணா கண்டிப்பா கேன்சர் வரும், ஸ்மோக்கிங் கேன் காஸ் கேன்சர். இப்ப ஸ்மோக் பண்ணா கண்டிப்பா கேன்சர் வரும் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் இட் கேன் கெட் வெரி ஹாட் டே தீஸ் டேஸ். அதாவது இந்த நாட்கள் வந்து நல்லா ஹாட்டா இருக்கும் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி. ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் இந்த பிளேஸ்ல நம்ம கேன் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் ரெக்வஸ்ட். ஸோ ரெக்வஸ்ட்னு வரும்போது நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம் இல்லையா, ஏதாவது உதவி வேணும்னு நம்ம கேட்போம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம கேன் எப்படி யூஸ் பண்ணோம்னா கேன் யூ ஹேண்ட் மீ த புக். உங்களோட புக்கை எனக்கு கொடுக்குறீங்களா? கேன் ஐ கோ டு பிளே. நான் வந்து விளையாட போகலாமா? இதை வந்து நம்ம ரெக்வஸ்டா கேட்டோம் இல்லையா. ஸோ நான் வந்து இந்த வேலையை செய்யலாமா அப்படின்னு அந்த ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது we can use can. நெக்ஸ்ட் ஒன் பெர்மிஷன். பெர்மிஷன் அப்படிங்கிற போது நம்ம ஃபர்ஸ்டே அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு செய்யற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த பெர்மிஷன்ல கேன்ல வந்து யூஸ் பண்றோம். ஸோ கேன் ஐ borrow your pencil? உங்க பென்சிலை நான் வாங்கி தரலாமா? கேன் ஐ கம் டு யுவர் ஹோம்? உங்க ஹோம்க்கு நான் வரலாமா? அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு செய்யறது, அதுதான் பெர்மிஷன். நெக்ஸ்ட் ஒன் could. will move on to could. ஸோ could அப்படிங்கறத நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா பாசிபிலிட்டி ஆர் பாஸ்ட் எபிலிட்டி. ஸோ பாசிபிலிட்டியில நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாஸ்ட் எபிலிட்டி, நடந்து முடிந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்றோம். ஸோ ஹியர் ஆல்சோ we have categories. So we'll see one by one. First one ability. So ability வரும்போது இங்க could வந்து I could play a guitar when I was a child. அதாவது past abilityல வருது. சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் வந்து கிட்டார் பிளே பண்ணேன், இப்ப வந்து என்னால முடியாது, ஏன்னா கேப்பா இருக்கலாம், லாங் கேப் விட்டுருச்சு, வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கலாம். ஸோ இப்ப என்னால பிளே பண்ண முடியாது, நான் குழந்தையா இருக்கும்போது நான் பிளே பண்ணேன். ஸோ இந்த இடத்துல நம்ம எபிலிட்டிக்கு வந்து could வந்து யூஸ் பண்ணோம். அதாவது பாஸ்ட் எபிலிட்டி யூஸ் பண்ற இடத்துல நம்ம could யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் I could smell something burning. என்னால ஏதோ பர்ன் ஆனதை ஸ்மெல் பண்ண முடிஞ்சது. ஸோ இது வந்து ஒரு பாஸ்ட் எபிலிட்டி தான். ஸோ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம வந்து இப்போ வந்து சொல்றதுல could யூஸ் பண்ணி சொல்றது தான் இந்த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சஜஷன். சஜஷன் வரும்போது I could help you with Spanish. நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படிங்கும்போது ஒரு சஜஷன் பேஸ்ல என்னால உங்களுக்கு ஸ்பானிஷ்ல வந்து ஹெல்ப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் they could go to the movies if you are interested. அதாவது உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்ததுன்னா அவங்க வந்து உன்ன மூவிஸ்க்கு கூட்டு போயிருப்பாங்க, அவங்க வந்து மூவிஸ்க்கு போயிருப்பாங்க
அப்படின்னு சொல்லலே அந்த பாஸ்ட் இதுல வந்து நம்ம சொல்றது நான் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பேன் அப்படின்னு பாஸ்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் ஒன் பாசிபிலிட்டி. ஸோ அந்த பாசிபிலிட்டியும் அதே கேட்டகரியில பாஸ்ட் ஃபார்ம்ல வரும்போது a lot of time could be prevented, அதாவது நடந்து முடிஞ்சது தான் சொல்றோம். நிறைய டைம் நம்ம சேவ் பண்ணியிருக்கலாம். அந்த நடந்து முடிஞ்சதை சொல்றோம் இல்லையா பாஸ்ட் பாசிபிலிட்டியில அதுல வந்து a lot of time could be prevented, நிறைய டைம் நம்ம சேவ் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் you could have called first, நீ வந்து ஃபர்ஸ்டே கால் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த நடந்து முடிஞ்ச பாசிபிலிட்டிக்கு நம்ம யூஸ் பண்றதுதான் இது. நெக்ஸ்ட் ஒன் ரெக்வஸ்ட். ஸோ ரெக்வஸ்ட் குட் வந்து ரெக்வஸ்டா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா குட் யூ ஹேண்ட் மீ த புக், உங்க புக்கை எனக்கு கொடுத்துருப்பீங்களா. குட் ஐ கோ டு பிளே, நான் விளையாட போயிருக்கலாமா. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை வந்து குட் யூஸ் பண்ணி எப்படி பேசணும் அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் ஃபார்மேஷனா வருது. குட் யூ ஹேண்ட் மீ த புக், உங்களோட புக் எனக்கு கொடுக்குறீங்களா அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் பெர்மிஷன். பெர்மிஷன் வரும்போது குட் ஐ பாரோ யுவர் பென்சில், நான் உங்க பென்சிலை வாங்கிருக்கலாமா. குட் ஐ கம் டு யுவர் ஹோம், உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கலாமா. அந்த பெர்மிஷன்ல பாஸ்ட் ஃபார்ம்ல கேட்கும். நெக்ஸ்ட் ஒன் இப்ப குட் அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் எபிலிட்டியாவும் வரும் ஃபியூச்சர் எபிலிட்டியாவும் வரும். ஸோ இந்த ரெண்டு பிளேஸ்லயும் நம்ம குட் வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா let's see some example. The train could be late, இதை நம்ம ப்ரெசன்ட் ஃபார்மா யூஸ் பண்றோம். அது ஆக்சுவலி குட் அப்படிங்கிறது பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த டூ வந்து நம்ம எக்ஸெப்ஷனலா குட் வந்து ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எபிலிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். The train could be late, அதாவது ட்ரெயின் வந்து லேட்டா வரலாம் அப்படின்னு சொல்றதே அந்த பிளேஸ்ல நம்ம குட் யூஸ் பண்ணிக்கலாம். If you don't study, you could fail in the exam, ஃபியூச்சர்ல நடக்கிறது தான். நீ ஒழுங்கா படிக்கலைன்னா கண்டிப்பா நீ வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆகலாம் அப்படி சொல்றாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆகலாம் அப்படி வரலாம் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நம்ம குட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரெசன்ட் எபிலிட்டி அண்ட் ஃபியூச்சர் எபிலிட்டி கேட்டகரியில வருது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ குட்டீஸ்.